சிம்பிளான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நாம் பார்க்க போகிறது. பேன் கேக். ஒரு மிக்ஸி ஜார் இருந்தாலே ஈஸியாக இந்த பேன் கேக்கை 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். உங்களோட குழந்தைகளுக்குமே நீங்கள் லஞ்சுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பேன் கேக் ரெடி பண்ணுறதுக்கு இதை மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டை எந்த அளவுக்கு சேர்க்கீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே ரொம்பவுமே நல்லா இருக்கும். இன்றைக்கி 1.5 கப் மாவுக்கு 2 முட்டை சேர்த்திருக்கேன். நீங்கள் 3 முட்டை கூட இதுக்கு சேர்க்கலாம். நல்ல சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் உங்களுக்கு இந்த பேன் கேக் கிடைக்கும். இப்போ இதில் 1/2 கப் சீனி சேர்த்திருக்கேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. முட்டை வாசம் பெறாமல். நீங்கள் இந்த வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக ஏலக்காய் கூட சேர்க்கலாம். இப்போ கொஞ்சமாக பால் சுவைக்காக நான் மில்க் பவுடர் சேர்த்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பால் சேர்க்குறீங்கன்னு சொன்னால் மில்க் பவுடர் சேர்க்க தேவையில்லை. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பேன் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அதிலேயே 1.5 கப் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 முட்டை சேர்த்திக்கிறதால 1/2 கப் தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் வாசம் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இதை மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றலாம். நான் 10 நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா ரெஸ்ட்டுக்கு விட்டிருந்தேன். இப்போ நம்ம ஊற்றும் போது இதை மாதிரி ரிப்பன் பதத்தில் இருக்கட்டானே இதுதான் சரியான பதம். இப்போ இதை ஓரத்தில் இருக்கட்டும். இதை மாதிரி பேன் கேக் செய்கிற தவா இருந்தால் எடுத்துக்கோங்க. இது இல்லாட்டி ஒரு நான்ஸ்டிக் பேனில் கூட நீங்கள் செஞ்சு எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேனை நல்லா ஹீட் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை மாதிரி பேன் கேக்கை ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸ்கூல் முடிஞ்சு வர பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரியான ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி கொடுக்காம இதை மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த பேன் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாகவே இந்த வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரு பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு நாம் இதை மாற்றி மற்ற பக்கமுமே நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இந்த பேன் கேக் செய்கிறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்பவுமே ஈஸியாக குயிக்காக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். அதுலேயுமே ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைகளுக்கு இதை மாதிரி செஞ்சு இதில் ஜேம் வச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பேன் கேக் செய்கிறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்பவுமே ஈஸியாகவே செஞ்சிடலாம். உங்களுக்கு டயர்ட் அடிக்கிற நேரத்தில் டிஃபனுக்கோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ உங்களோட பிள்ளைகளுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.